ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கீதாஸ் வியூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெய்னி தோசை பார்க்க போறோம். பேரை கேட்டோன்னா பயப்படாதீங்க, வல்லாரக்கீரை தோசையை தான் அப்படி பிரெய்னி தோசைன்னு சொன்னேன். வல்லாரக்கீரை இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு பிராமி லீவ்ஸ். கொஞ்சமா வல்லாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஸ்டாக்கா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, அவ்வளவுதான். எப்படி செய்யறது பார்க்கலாமா? கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து லேசா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பொதுவாகவே தோசைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி, 5 நிமிஷம் தான் ஆகும். மிளகு, ஜீரக, பூண்டெல்லாம் நல்லா வதங்கின உடனே வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வல்லார கீரையை இதோட சேர்த்து லேசா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வல்லாரக்கீரை கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவலை குறைக்குது. ஸோ தட் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் நல்லாவே குறையும். இதோட மட்டும் இல்லாமல் பிரெயின் ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷனிங்க்கும் இது ரொம்பவே உதவும். இப்போ இதை நல்லாவே வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளெண்டரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அரைச்ச இந்த வல்லாரக்கீரையை தோசை மாவோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க. கலர் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. தோசை கல்லு காஞ்சதும் இப்ப நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இதை பொடி தோசையாக செய்ய போகிறேன். ஸோ அதனால பொடி தூவிக்கிறேன். ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், நம்ம இஷ்டம்தான். நெய், நல்லெண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம். சாதாரணமாக கீரை சாப்பிட சொன்னால் எந்த குழந்தைங்களும் அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. கிரீன் தோசைன்னு நம்ம ஏமாற்றி கொடுத்துடலாம். பார்க்கவே செம்மையா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீதாஸ் வியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. See you in our next video.